திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. பள்ளிகள் திறப்பு எப்போது என்பது தொடர்பாக முதலமைச்சர் விஜயுடன் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் இன்று முக்கிய ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பள்ளிகள் திறப்பு எப்போது என்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில இது தொடர்பான ஆலோசனை இன்னைக்கு நடக்க இருக்கு. கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் எப்ப தொடக்கும் என்பது தொடர்பாக முதலமைச்சர் விஜயோடு இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த ஆலோசனைக்கு பிறகாக இந்த பள்ளிகள் திறப்பு எப்போது என்று நமக்கு தெரிய வரும். ஒருவேளை திட்டமிட்டபடி ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகளை திறக்கிறாங்களா, இல்ல வெயிலினுடைய தாக்கம் காரணமா பள்ளி திறப்பு தேதி தள்ளி வைக்கப்படுதா என்பதனுடைய விவரங்கள் இந்த ஆலோசனைக்கு பிறகாக தெரிய வரும்னு நாம புரிஞ்சுக்கிறோம். இந்த ஆலோசனைக்கு பிறகாக ஒரு முக்கிய தகவல் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பெற்றோர்களும் குழந்தைகளும் பள்ளிகள் திறப்பு 1ஆம் தேதியா இல்ல கடந்து போகுமான்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில இந்த தகவல் இன்னைக்கு வெளியாகும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கலாம். இல்ல ஆலோசனைக்கு அப்புறமா எப்பொழுது இதை பற்றி சொல்ல முடியும் அப்படிங்கிறது தொடர்பான விவரங்களை அமைச்சர் தெரிவிப்பார்னு புரிஞ்சுக்கிறோம். செய்தியாளர் மணிகண்டனும் இணைஞ்சிருக்காரு. மணிகண்டன், எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஜூன் 1ஆம் தேதியா இல்ல அதுக்கு தள்ளி போகுமா அப்படின்னு. இன்றைய ஆலோசனை தொடர்பான தகவல்களையும் சொல்லுங்க. கோடை காலத்தின் விடுமுறை முடிந்து பள்ளிகள் 1ஆம் தேதியும் அதே போல 1லிருந்து 3ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 4ஆம் தேதியும் திறக்கும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உத்தரவிட்டிருந்தார். இந்த அடிப்படையில இந்த தேதிகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. முக்கியமாக வெப்ப அலையின் அளவு என்பது சென்னையில அதிகமாக இருக்கும். சென்னை மட்டுமல்லாமல் தென் தமிழகத்துல இதுவரை இல்லாத அளவுக்கு 2லிருந்து 4 டிகிரி செல்சியஸ் வரையில வெப்பத்துடைய அளவு என்பது அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிற நிலையில ஒரு வாரம் வரையில பள்ளிகள் திறப்பு தேதி என்பது தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கல்வித்துறை வட்டாரங்கள் தகவல் தெரிவித்த நிலையில இது குறித்த முக்கிய முடிவெடுப்பதற்காக முதலமைச்சரை சந்தித்து ஆலோசனை செய்திருக்கிறார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன். இன்ற ஆலோசனையில இந்த வெப்பநிலை குறித்த தகவல்களும் அதே போல பள்ளி தேதியை மாற்றி அமைத்தால் அதற்கான மாற்று ஏற்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து முதலமைச்சருடன் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. ஆலோசனைக்கு பிறகாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக விரிவாக இந்த அறிவிப்புகளை என்ன முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில இன்னும் ஒரு வாரத்துல பள்ளிகள் திறக்கப்படக்கூடிய அந்த தேதிகள் வரக்கூடிய சூழல்ல மிக முக்கிய ஆலோசனை கட்டமாக எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். பள்ளிகள் திறப்பு தொடர்பாக இன்று முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்திய பின்பாக அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட நாம கேட்டோம். திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.